ஒரு குடும்பத்தையே வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. 5,00,000 ரூபாய் மர்மம்னால திருடன வந்து கண்டுபிடிக்க முத்து வந்து எடுத்த ரிஸ்க். கடைசியில நடந்த நம்ப முடியாத உண்மை. சீதாவோட கண்ணீரை தொடச்ச அந்த ஒரு முடிவு. சீதா எடுத்துட்டு போன 5,00,000 வந்து மர்ம நபர்கள் திருடிட்டு போன விவகாரம் ஃபேமிலியில வந்து பூகம்பத்தையே வந்து ஏற்படுத்தியிருக்கு. சீதா தான் திருடியிருப்பா அப்படின்ட்டு மனோஜ் உள்பட நிறைய பேர் வந்து சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் மட்டும்தான் வந்து சீதாக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. சீதா பணத்தை திருடல அப்படின்ட்டு இப்ப யார் வந்து கண்டுபிடிக்க போறாங்க? அருணா இல்ல முத்துவா அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீதா தான் பணத்தை வந்து திருடினாளா இல்ல முத்து வந்து கண்டுபிடிச்ச உண்மை வந்து வேறையா அப்படின்றது இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். முத்து என்னமோ டிடெக்டிவ் மாதிரி ஆக்ஷன் வந்து இறங்கியிருக்கான். ஸோ அந்த 5,00,000 வந்து யார் திருடியிருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து உடச்சது மட்டும் இல்லாமல் சீதாவோட கண்ணீரை வந்து துடைக்க போறாரு. பணம் திருட்டு போன விஷயத்தை வந்து சீதா என்ன பண்றாங்கன்னா மீனா வீட்டில் வந்து சொல்ல போய் வழக்கம் போல விஜயா வந்து சீதா தான் வந்து பணத்தை எடுத்திருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா என் தங்கச்சி ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது இப்படின்னு பதில் இவங்க கொடுத்தாலுமே இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து விஜயாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மீனாவோட ஃபேமிலி வந்து அசிங்கப்படுத்தி வந்து பேசுறான். இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த முத்துக்கு வந்து செம்மையா வந்து கோவம் வருது. அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா சீதா வந்து என் கூட பிறந்தவங்க கிடையாது. ஆனால் மீனா சொல்லும்போது சீதா வந்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ ஆனால் நீங்க ஏன் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே மனோஜ் வந்து ஷாக்கிங்கா இருக்குது. ஆட்டோ டிரைவர் வந்து அழுதுட்டே அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்காது அப்படின்னு அழுததை நினைச்சு அண்ணாமலைக்கு சந்தேகம் வருது. ஆட்டோக்காரர் வந்து எதுக்காக அப்படி அழுகணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ முத்து வந்து கவனமா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ மீனா என்ன சொல்றான்னா சீதா ரொம்ப பாவம் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு முத்து வந்து சொல்றா. மீனாவோட இந்த வார்த்தை தான் வந்து முத்துக்கு வந்து தைரியமா வந்து இருக்குது. இம்மீடியட்டா வந்து செல்வத்துக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்றான். ஆட்டோக்காரன் வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்றான். முத்துவும் செல்வம் ஆட்டோ டிரைவர் மணியோட வீட்டுக்கு போய் கதவை தட்ட போறாங்க. அப்போ முத்து வந்து நைஸா வந்து பேச கொடுக்குறான். ஸோ அப்போ மணியோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக வேண்டிய 5,00,000 ரூபாய் வந்து வெளியே வந்து கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த கடன் வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி கட்ட முடியாம வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. முத்து வந்து பேசிட்டு இருக்கும்போதே கடன் கொடுத்த சத்தியம் அவனோட ஆளுகளும் அங்கே வந்து மிரட்டுறாங்க. அப்போ ஆட்டோ டிரைவர் மணி வந்து என்ன பண்றாருன்னா திருடன படத்தோட வேகமா வந்து முத்துட்டு வந்து கொடுக்க போறான். ஸோ பண பையன் வந்து வாங்கின முத்து இதுல 5,00,000 பணம் இருக்குன்னு தெரியும். அது வந்து பேங்க்ல இருந்து எடுத்ததா இல்ல பேங்குக்கு போகும்போது எடுத்ததா அப்படின்னு வந்து மிரட்டி வந்து கேட்கறான். இந்த மாதிரி முத்து கேட்ட உடனே மணி வந்து உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். முத்தோட காலில் வந்து மன்னிப்பு கேட்ட மணி தயவு செஞ்சு போலீஸ்ல இருந்து பிடிச்சி கொடுத்துறாதீங்க இல்லைன்னா நாங்கள் கடல்ல தான் போய் விழுகணும் அப்படின்னு வந்து கெஞ்சுறாரு. அப்போ முத்து வந்து மணியும் அவரோட வைஃபோட நிலைமையை உணர்ந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனையே முடிவு ஒன்று எடுக்கிறாரு. எப்பவுமே திருடன பணத்தை வந்து கட்டினா வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. உழைச்சு கட்டினாதான் மனசுல வந்து சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்றது மணிக்கு வந்து முத்து வந்து பாடம் சொல்றான். நீங்க கார் ஓட்டுவீங்கல்ல நான் ஏதாவது சவாரி வந்தா சொல்றேன் போயிட்டு வாங்க. உங்க வைஃப் வந்து பூ கட்டுவாங்களா என் பொன்னாடி வந்து பூ கட்டி டெக்கரேஷன் எல்லாமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா ஆள் பத்தலன்னா வந்து கூப்பிடுறேன் நீங்க உழைச்சு வந்து கடன் அடைங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு சத்யாட்ட எதுவுமே வந்து பேசாம முத்து அங்கே போயிடுறான். அதுக்கப்புறம் முத்து அந்த பணத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு திருட வந்து பிடிச்சி அடிக்கும்போது அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போட்டுட்டு போயிடுறான். பிளான் பண்ண மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லா விஷயத்தையும் வந்து முத்து வந்து சொல்லிடுறான். ஸோ இப்படி தான் வந்து சீதாவோட வேலையை வந்து திரும்ப வந்ததுக்கு முத்து வந்து ஹெல்ப் பண்றான். ஸோ திருடனால ஏற்பட்ட ஒரு ஃபேமிலியோட சோகத்தை வந்து சீதா மீண்டு வரக்கு ஹெல்ப் பண்ண முத்துவோட மனிதனையும் எல்லாமே வந்து பாராட்டக்கூடியது தான். எல்லாருமே வந்து முத்து வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடோட உண்மையை உடைத்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். முத்துவோட மனிதனையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றினதோட மட்டும் இல்லாமல் சீதாவோட கண்ணீருக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து போட்டிருக்கு. அடுத்த எபிசோட்ல சத்யா வந்து என்ன செய்ய போறான் விஜய் எகைன் முத்துக்கு வந்து எதிராக வந்து ஏதாவது செய்ய போறாங்களா இன்னும் நிறைய ஷாக்கிங் ட்விஸ்ட் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.